பூக்கடைக்கெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஒரு புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். பூக்கடை வைக்கலான்னு ஐடியா பண்ணியிருக்கிறோம். இந்த ஐடியா எப்படி வந்துச்சுன்னா, இந்த சத்தியமங்கலம் போனோம்ல, அப்போ பூ மார்க்கெட் போனோன்னா வந்துருச்சு இந்த ஐடியா எங்களுக்கு. அதனால் இனிமேல் பூக்கடை வச்சு பிழைக்கலான்னு இருக்கிறேன் நான். சப்போர்ட் பண்ணுங்க. பூக்கடைக்கு என்ன பேர் வைக்கலான்னு சொல்லுங்கள். தர்சன் பூக்கடை வச்சிடலாமா? செவ்வந்தி, அந்த ப்ரௌன் செவ்வந்தி எடு, வெளியில் எடு, தின்ன மேலேயே வெய்யி, கீழே வைக்காத. ப்ரௌன் செவ்வந்தி ஒன்று எடு. ப்ரௌன் செவ்வந்தி தான் பிடிக்குமா உனக்கு? பாருங்க, டேலியா மாதிரி இல்லை, அதுதான் பெருசாக இருக்குது பாரு. மற்றதெல்லாம் சின்னதாக இருக்குது. அது பாரு எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு. டேலியா பூ மாதிரியே இருக்குது. இது டேலியா மாதிரி ஃப்ளவர்ஸ் இதுதான் சொல்கிறேன் பாருங்க. இதெல்லாம் சத்தியமங்கலத்தில் வாங்கின பூங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கெல்லாம் நம்ம ஊர்லலாம் அதிகமாக சொல்லுவாங்க. செடி முடிங்கிட்டு வந்திருக்கலாம்ல. மார்க்கெட்டில் உனக்கு செடியும் சேர்ந்தா வித்துட்டு இருப்பாங்க. நர்சரியில் தான் இருக்கு. அது வந்து தோட்டத்தில், இது பூ மார்க்கெட்டில் போய் செடி ஒழுங்கிட்டு வந்துருக்கலாம்லங்கிற. ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஊர்லலாம் முல்லைப்பூ வந்து ஒரு முழம் எவ்வளோன்னு சொல்லுங்கள். கட்டாத பூ ஒரு படி எவ்வளோன்னு ரேட் சொல்லுங்கள். நாங்கள் இது வாங்கினது வந்து கட்டாத பூ ஒரு படி வந்து முல்லைப்பூ 50 ரூபா. அப்புறம் அந்த செவ்வந்தி எவ்வளோன்னு தெரியலிங்க ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 10 முழம் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஆராதனாவோட சித்தி அவர்கள், சித்தப்பா வாங்கி கொடுத்தது. சும்மா சொன்ன பூக்கள். நான் அங்கங்கே ஆனால் வைக்கிறதோன்னு தப்பு கிடையாது. செவியூரில் போடலாம், நல்லா வியாபாரமாக. கட்டணும் நல்லா ஃபாஸ்ட்டாக. அந்த அளவுக்கு யாராவது கொடுத்து கூட கட்டலாம். எப்போவுமே நாங்கள் போனோம்னா ஆராதனாக்கு பூ வாங்கி கொடுத்துடுவாங்க. அதே மாதிரி இந்த டைமு 2 படி வாங்கி கொடுத்துட்டாங்க. 1.25 படியை கிட்டத்தட்ட நானே கொண்டு வந்துட்டு நடக்குது. எல்லாம் எனக்கே ஓட்டு கொடுத்துட்டாங்க. அப்புறம் அந்த செவ்வந்தி டெய்லி ஒன்று வச்சுக்கோங்கன்னா அதையும் வேறு கொடுத்துட்ருக்குறாங்க. அக்கம் பக்கத்தில் யாராவது கொடுத்து தான் காலி வேண்டோன்னு நினைக்கிறேன். கோவிலுக்கும் வைக்கலாம். எத்தனை மூணு பாருங்க. வந்து அம்மா வீடியோவுக்கு சிரிக்க மாட்டாங்களா, பேச மாட்டாங்களான்னு ஒரு டைம் கேட்டிருந்தாங்களோ. நான் வீடியோவுக்கே வரமாட்டேங்கிறேங்க நண்பர்களே. ஏன்னா அப்படி சொல்லியிருக்கிறேன். இல்லை, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வீடியோக்கு வரலின்னா பரவாயில்ல, அந்த வீடியோ எடுக்கும்போது சும்மா சிரிச்சிருக்கலாம்ல. ஊமையாட்டு இப்படி வச்சுட்டே இருந்தீல, சும்மா சிரிச்சிருக்கலாம்ல, பேசாட்டி பரவாயில்ல கிளறிட்டு அந்த ஞாபகத்துலேயே விட்டுட்டேன். அதுக்கு அப்படி கேட்டாங்க. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 100 ரூபாய்க்கு எவ்வளோ முளம் வந்திருக்குன்னு பாருங்க. எத்தனை கவருன்னு பாரு. கட்டின பூவெல்லாம் எடு, எத்தனை கவரில் இருக்குதுங்க. இதில் வேற நான் நேற்று ஒரு முளமாக எடுத்து வச்சிட்டேன். எவ்வளோ பாருங்க. இதே வந்து 4 முளம் 5 முளம் தின்ன மேலே வச்சினாத்தான் தெரியும். கீழே வச்சுட்டே காலமா கால் நடக்கிற பக்கம் நீ ஒன்று பாருங்க. இதுலையா, இதில் இத்தனை முளம் இருக்குதா? அங்கே நதியாவுக்கு வந்து 2 முளத்துக்கு கிட்டத்தட்ட 2 முளமாட்டம் எடுத்து வச்சுட்டாங்க. நான் ஒரு முளம் வச்சுட்டேன். இப்போ இதுலேயே 10 முளம் வர மாட்டேங்குது பார்த்தா. இதில் வேற நான் 3 வச்சு கட்டியிருக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 3 வச்சு கட்டியிருக்கிறேங்க. இங்கே பாருங்க, இப்போ கட்டிட்டு இருக்கிறேன். எத்தனை லாபம் வருது பாரு. ஒரு முளமே 50ங்கிறாங்க. அப்போ ஒரு படிக்கே 5-6 முளம் வர மாட்டேங்குது. அப்போ எவ்வளோ லாபம். அதான் கட்டுற கூலி. நெருக்கமா கட்டல இல்ல, இந்த 2 தான் வச்சு கட்டுவாங்க. அது தள்ளி வச்சிருப்பாங்க. நம்ம செண்டு மாதிரி கோர்த்து மாதிரி கட்டியிருக்கிறேங்க. அந்த பூவுமே அந்த செவ்வந்தியே ஒரு 4-5 தான் போட்டு தருவாங்க 10 ரூபாய்க்கு பாக்கெட்ல, கலர் கலரா கலந்து. அது குட்டி செவ்வந்தி, இவ்வளவு பெருசு இல்ல சந்தையில. இதுதான் நடந்துட்டு இருக்குது. எங்க அம்மா வாங்கிட்டு வந்ததுலேருந்து மாங்குன்னு இரவு பகலாக கட்டி. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நண்பர்களே? நல்லா இருக்கிறீங்களே? எனக்கு பேசுறதுக்கே பயமா இருக்குது. இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய், வணக்கம்.